எம் அறக்கட்டளை சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பரின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீடு கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர் பி. கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார். சட்டத்துறை, அரசியல், கூட்டுறவு இயக்கங்கள் மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்டம் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சேலத்தைச் சேர்ந்த மாமனிதரும் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய சகாவுமான சுதந்திர செம்மல் பாரட்லா ஆதிநாராயண செட்டியாரின் வாழ்க்கை வரலாறு நூல் வியாழக்கிழமை அன்று எம் அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தை கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர் பி. கிருஷ்ணராஜ் வானவராயர் சே. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம். கிருஷ்ணன் மற்றும் ரூட்ஸ் குழும இயக்குனர் கவிதாசன் ஆகியோர் கோயம்புத்தூர் போத்தனூரில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்தில் வெளியிட்டனர். எம். மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி. மோகன் பிரசாத் முன்னிலையில் இந்த புத்தகம் வெளியானது. சுதந்திர செம்மல் பாரட்லா டி. ஆதிநாராயண செட்டியார் டாக்டர் வி. மோகன் பிரசாத்தின் கொள்ளுத்தாத்தா ஆவார். அவரது 150வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு இந்த வாழ்க்கை வரலாறு நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ரத்தினம் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம், ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் கெங்குசாமி, செல்லா ராகவேந்திரன், விஜய் கிருஷ்ணா, செல்வகுமார் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆதிநாராயண செட்டியார் எனும் மாமனிதர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செப்டம்பர் 22, 1874 அன்று பிறந்த சுதந்திரச் செம்மல், ஃப்ரீடம் பேட்ரியட், பாரட்லா ஆதிநாராயணன் செட்டியார் சேலம் நகரின் முன்னணி தலைவர், மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய நண்பர், சட்டம், அரசியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தவர். பட்டாபிராம செட்டியாரின் மகனாக பிறந்தார். கும்பகோணத்தில் தொடக்க கல்வி முடித்து மதராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் உயர்கல்வி பயின்றார். 1899 ஆதிலட்சுமி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். 1914 மனைவி, மகன் ராதாகிருஷ்ணனுடன் அயர்லாந்துக்குச் சென்று டவுலின் டிரினிட்டி கல்லூரியில் சட்டம் பயின்று 1917 அயர்லாந்து பார்க்கு அழைக்கப்பட்டார். 1919 இந்தியாவுக்கு திரும்பி மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்தாலும் வழக்குரைஞர் பணியை விடுத்து பொது சேவையை தேர்ந்தெடுத்தார். அர்ப்பணிப்பும் உறுதியும் கொண்ட தேசியவாதி, ராஜகோபாலாச்சாரியாருடன் நெருக்கமாகச் செயல்பட்டார். 1918 சேலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் மாநாட்டை 500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றது ஒருங்கிணைத்தார். சேலத்தில் செட்டியார் அவர்களின் இல்லமாகிய பாரா மஹாலில் தங்கிய காந்தியடிகள் அவரது குழந்தைக்கு சரோஜினி என்று பெயரிட்டார். குழந்தையை எடை பார்ப்பது போல் கையில் தூக்கி, உங்கள் குழந்தையின் எடைக்கு ஈடாக